வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறைப்படி துவரம்பருப்பு சட்னி இரண்டாவது வகை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தேங்காய் மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் 1/4 மூடிக்கும் கொஞ்சம் சேர்த்தி துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 8 பூண்டு பற்கள் எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதையும் தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பு போட்டு வறுக்கணும். துவரம்பருப்பு பாதி அளவுக்கு வணங்கி வந்த உடனே அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கழுவி எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு பற்கள், 3 வரமிளகாய், 1 குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக வறுக்கணும். துவரம்பருப்பு 3/4 பதம் வணங்கி வந்த பிறகு அதில் எடுத்து வச்சிருக்கிற புளி, துருவி வச்சிருக்கிற தேங்காய் ரெண்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த வாணலியை கீழே இறக்கி வச்சு அந்த பொருள்களை எல்லாம் நல்லா ஆற விடணும். அந்த பொருள்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இந்த வாணலியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் போட்டுக்கிட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டுக்கிட்டு அந்த சட்னியை நல்லா கெட்டியாக கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிக்கணும். ஒருவேளை தண்ணி ஊற்றாமல் சட்னியை கெட்டியாக அரைக்க முடியல அப்படின்னா சும்மா ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி சட்னியை கெட்டியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை வேறொரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் ரெண்டையும் அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு விட்டுறணும். அது ரெண்டும் நல்லா செவந்து வந்த உடனே அதில் 1 குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த உடனே அந்த தாளிப்பை எடுத்து கெட்டியாக இருக்கிற அந்த சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த கெட்டியாக இருக்கிற சட்னியை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை டிஃபனுக்கு சாப்பிட்றனாலும் கெட்டியாக இருக்கிற சட்னியில் டம்ளரில் எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணியவே ஊற்றி கலந்துட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த பாரம்பரியமான முறையில் செய்கிற துவரம்பருப்பு இரண்டாவது வகை சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.